ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ ஹரிலதாஸ் கார்டன். இன்னைக்கு இந்த வீடியோல குண்டுமல்லி செடி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். இவ்ளோ பூவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில பூத்த பூக்கள் தான். ஒரே செடியில அதுவும் பாதி பூ தான் பறிச்சிருக்கேன். இன்னும் பாதி பூ பார்த்தீங்கன்னா, செடியிலேயே இருக்கு. அவ்ளோ பூ பூத்திருக்கு நம்ம செடியில. ஒரே செடி தான் இது. அந்த செடியிலே பாதி பூ தான் பறிச்சிருக்கேன். இன்னும் பாதி அப்படியே செடியிலேயே தான் இருக்கு. போதுன்ட்டு விட்டுட்டேன், பறிக்க முடியல. குண்டுமல்லி செடிக்கு பார்த்தீங்கன்னா, மெயினா வெயில் தான். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பூ சீசன் சம்மர்ல தான் குண்டுமல்லி நல்லாவே பூக்கும். மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குண்டுமல்லி சீசன். நம்ம மார்ச்சுக்கு முன்னாடியே 2 மாசம் மார்ச் மாசத்துக்கு 2 மாசம் முன்னாடியே, இல்ல ஒரு 40 நாளைக்கு முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா, செடிய ஃபுல்லாவே கவாத் பண்ணி விட்டுறணும். நம்ம நல்லா கவாத் பண்ணி விட்டோம் அப்டின்னா, இந்த மாதிரி அப்டியே புஷ்ஷியா, பம்பையா வரும் செடி. நல்ல ஒரு கொட மாதிரி வரும். நம்ம கவாத் பண்ணக்குள்ள தான் நெறைய நியூ குரோத் வந்து நெறைய மொட்டுக்கள் எடுக்கும். நம்ம வந்து செடிய அடியோடவும், ஒட்டவும் கட் பண்ணக்கூடாது. ஒரு 1 1/2லேருந்து 2 ஃபீட் ஹைட்டுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்டின்னா, நல்லா புஷ்ஷியாவும் இருக்கும். நல்லா அதிக குரோத்தும் வரும். இந்த செடி பாருங்க எப்டி இருக்குன்னு சொல்ட்டு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க செடி தான் இது. நல்லாவே புஷ்ஷியா இருக்கு பாருங்க. இது கவாத் பண்ணி விட்டது தான். அப்படியே ஒவ்வொரு தளிர்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா மொட்டு எடுக்கும். அதே மாதிரி பூ பூத்ததுக்கு அப்புறமும் நம்ம மறுபடியும் கவாத் பண்ணி, அதாவது அந்த சீசன்க்குள்ளயே பார்த்தீங்கன்னா, நம்ம 3லருந்து 4 டைம் வந்து கவாத் பண்ணி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் 3 டைமாவது கண்டிப்பா நம்ம கவாத் பண்ணி நெறைய பூக்கள் எடுக்கலாம். ஏன்னா, குப்புன்னு குண்டுமல்லி பொறுத்தவரையும் குப்புன்னு பூக்கும். அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். குண்டு மல்லிய வந்து நம்ம ப்ரூன் பண்ணி, கவாத் பண்ணி விட்டா மட்டும் தான் பூ பூக்குமா? இல்லன்னா பூக்காதா? அப்படின்னு சில பேர் நெனைப்பீங்க. அப்படி இல்ல. கண்டிப்பா நம்ம வந்து ப்ரூன் பண்ணல அப்படின்னாலும் சில செடிகள் நல்லாவே பூக்கும். இந்த செடி பார்த்தீங்கன்னா, நான் ப்ரூனே பண்ணல. போன வருஷம் 1 வருஷம் ஆகுது. கட் பண்ணவே இல்ல. நல்லாவே பூத்திருக்கு பாருங்க. செடி பார்த்தீங்கன்னா, வெயில் இல்லாததுனால மேல எழுந்து வந்து அதாவது இந்த செடி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சுக்கும், சாத்துக்குடி செடிக்கும் நடுவுல மாட்டிக்கிச்சு. அதனால வெயில் அதுக்கு பத்தல. மேல இருந்து கிளைகள் எழுந்து அதாவது மேல வந்துட்டு, எங்கெங்கெல்லாம் வெயில் இருக்கோ, அங்கங்கலாம் படர்ந்திருக்கு. இங்க பாருங்க. அப்படியே வந்து ஆரஞ்சு செடி மேல படர்ந்து அவ்ளோ பூ பூத்திருக்கு பாருங்க. ஒரே செடி தான் இது. ஆனா இது ஒரு 3 வருஷத்து செடி. நல்ல பெரிய செடி. நாங்க இத கவாத்தே பண்ணல. இருந்தாலும் பாருங்க, ஒரு கூட ஃபுல்லாவே பூத்திருந்துச்சு. நம்ம கவாத் பண்ணல அப்படின்னாலுமே பூக்கள் பூக்கும். ஆனா கரெக்ட்டான தண்ணி மட்டுமாவது குடுக்கணும். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபீடு குடுத்தே 1 இயர்க்கு பக்கம் ஆயிடுச்சு. தண்ணியுமே பார்த்தீங்கன்னா, வாரத்துல 1 நாள் தான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, நம்ம இப்ப தோட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆனதுனால, சரியா இப்ப தோட்டத்து எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்த சரியா கவனிக்க முடியல. இருந்தாலுமே பாருங்க, எவ்ளோ பூக்கள் பூத்திருக்குன்னு. நம்ம கவாத் பண்ணாம சரியா கவனிப்பு இல்ல அப்படின்னாலுமே, குண்டு மல்லிகள் வந்து நல்லாவே பூக்கும். ஆனா என்னன்னா, பூவோட சைஸ் அந்த காம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா, நார்மல விட கொஞ்சம் சிறுசா இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்றதுக்கும், இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த காம்புலருந்து, அந்த பூவோட சைஸ்லருந்து குட்டியா தான் இருக்கும். இதே நான் நல்லா இத கேர் எடுத்து பார்த்திருந்தேன்னா, அதாவது ஒவ்வொரு பூவுமே நல்ல பெருசு பெருசா இருக்கும். மொட்டும் நல்ல பெருசா இருக்கும். காம்புகளும் நல்ல நீள நீளமா இருக்கும். இது வந்து 3 3 லேயர் குண்டுமல்லி தான் இது. 3 அடுக்கு குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க. நல்லாவே வாசனையா இருக்கும். அதே மாதிரி நம்ம இத கோத்து வச்சோம்னா, அவ்ளோ அழகா இருக்கும். இதுவே நீங்க வந்து க்ரோ பேக்ல வைக்கிறீங்க, பாட்ல வைக்கிறீங்க, டெர்ரஸ்லலாம் வைக்கிறீங்கன்னா, நல்ல பெரிய சைஸ் க்ரோ பேக்ல வைங்க. மண்கலவை பார்த்தீங்கன்னா, செம்மண், தொழு உரம், கோகோ பீட் போட்டு வையுங்க. ஏன்னா நல்ல வேர் வரும். கோகோ பீட் போடக்குள்ள அந்த ஈரம் வந்து தாங்கி வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம கிரவுண்ட்ல இருக்கிறதுக்கு பெருசா கேர் குடுக்கலனாலும் ஓரளவுக்கு நல்லா வந்துரும். ஆனா நம்ம வந்து பாட்ல வைக்கிறோம் அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கான கேர் நம்ம குடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த அ சீசன் வரப்பயாவது நம்ம கரெக்ட்டா கவாத் பண்ணிவிட்டு, அதுக்கான ஃபீட் குடுத்தோம் அப்டின்னா, நல்லாவே பூ பூக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரூன் பண்ணி விட்டதுலருந்து அ ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, புண்ணாக்கு கரைசல் குடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரோஸ் மிக்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, இன்னுமே சூப்பரா பூக்கும். நான் சொல்லியிருப்பேன் என்னோட வீடியோல ஒரு ரோஸ் மிக்ஸ். அது குடுங்க. சூப்பராவே பூக்கும். நம்ம கிரவுண்டுக்கு வைக்கிறதுலயும், பாட்ல வைக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம தண்ணி ஊத்த ஊத்த அந்த பாட்ல இருக்க சத்து எல்லாமே கீழ் வழியா அந்த தண்ணி ட்ரைனேஜ் வழியா போயிடும். அதனால நம்ம கண்டிப்பா பாட்ல இருக்கிற செடிக்கு கொஞ்சம் கேர் குடுத்து தான் ஆகணும். நம்ம வருஷம் ஃபுல்லா கேர் குடுக்கலனாலும் பரவால்ல. தண்ணி மட்டும் குடுத்துக்கிட்டே வந்து, அந்த பூ பூக்குற ஒரு 4, 5 மாசம் வரைக்குமாவது நம்ம நல்ல கேர் குடுத்தோம்னா, நம்மளுக்கு நல்லாவே பூக்கள் கிடைக்கும்.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் லேயர் குண்டுமல்லிய விடவே, இந்த செடி பார்த்தீங்கன்னா, இலைகள்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். பெருசா பூச்சி தாக்குதலுமே எனக்கு வந்ததே இல்ல இதுவரைக்குமே. சப்போஸ் உங்களுதுல பூச்சி தாக்குதல் இருக்கு, இலைகள்லாம் வெளிரி போயிருக்கு அப்டின்னா, இலைகள் வெளிரி போயிருக்குன்னா, எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணுங்க. அதே மாரி பூச்சி தாக்குதல் இருக்குன்னா, நீம் ஆயில் இல்லன்னா கெம் ஸ்ப்ரே பண்ணுங்க. நல்லாயிடும். ரொம்பவே செடி வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்டின்னா, ப்ரூன் பண்ணி விட்டுட்டு, கன்டினியூஸா வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அதே மாரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, செடி நார்மலா வந்துரும். பெருசா பூச்சி தாக்குதலுமே குண்டு மல்லியில அவ்வளோக்கா வராது. எனக்கு இதுவரைக்கும் வந்ததில்ல. அதுவுமே இந்த அடுக்கு குண்டு மல்லியில பெருசா எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே வராது. நம்ப வந்து கவாத் பண்ணி தான் வளர்க்கணும்னு இல்ல. கவாத் பண்ணாமயும் இந்த மாதிரி வளரும் அது. அதுவாவே எங்கெல்லாம் வெயில் கிடைக்குதோ, அங்கெல்லாம் ஓடி போயிட்டு அதுவாவே பூத்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ குண்டு மல்லியில இது ஒரு ஸ்பெஷல்ன்னு தான் நான் சொல்லுவேன். தன்னாலே எங்கெல்லாம் வெயில் இருக்கோ, அங்கெல்லாம் எழுந்து போயிட்டு அங்கெல்லாம் பூத்திருக்கும். மரத்துக்கு உச்சியிலலாம் கூட நெறைய பூக்கள் பூத்திருந்துச்சு போன டைமு. ஸோ வந்து நம்ம கவாத் பண்ணி வச்சோம்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். அவ்வளதான். குண்டு மல்லிய பொறுத்தவரைக்கும் சீசனுக்கு 2 மாசம் முன்னாடியே கவாத் பண்ணிடணும். கவாத் பண்ணதுலருந்து நம்ம கரெக்ட்டான ஃபீடு புண்ணாக்கு கரைசலும், ரோஸ் மிக்ஸும் மட்டும் ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டு இருந்தாவே போதும். நெறைய பூக்கள் வைக்கும். கண்டிப்பா ஃபீட் பார்த்தீங்கன்னா, பாட்ல வச்சிருக்கவங்க ஃபீட் குடுங்க. கிரவுண்ட்ல வச்சிருக்கவங்க பெருசா ஃபீட் குடுக்கல அப்டின்னாலுமே ஓரளவுக்கு நல்லாவே வந்துரும். இருந்தாலும் நம்ம ஃபீடு அந்த கேர் எல்லாம் குடுத்து வளர்க்கக்குள்ள, இன்னுமே நல்லா ஹெல்த்தியா பூக்கள் நெறைய பூக்கும். அதே மாதிரி பூவோட சைஸும் நல்லா பெருசு பெருசா இருக்கும். அதே மாதிரி அடுக்கு குண்டு மல்லிய பொறுத்தவரைக்கும் மொட்டா இருக்கக்குள்ளயே கட்டுறதுக்கு தான் ஈஸியா இருக்கும். நல்லா பூத்துருச்சு அப்டின்னா கட்டுறது ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் சுத்தமா கட்ட வராது. நான் கோத்துருவேன். பாருங்க நான் பறிச்ச பூ ஒரு செடியிலருந்து பாதி பூ தான் பறிச்சிருக்கேன். பாதி பூவே இவ்ளோ வந்திருக்கு பாருங்க. இன்னும் பாதி பூ செடியிலேயே தான் இருக்கு. ஸோ இன்னும் நம்ம நெறைய கேர் குடுத்தோம் அப்டின்னா, இன்னும் எவ்ளோ பூ பூத்திருக்கும் அப்டின்னு தான் நான் நெனச்சேன். நம்ப செடியில பூத்து, நம்ப கையால அத கட்டி நம்ம தலையில வைக்கக்குள்ள அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம் தான். எனக்குமே குண்டு மல்லிப்பூ ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாரி கோத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஈஸியா வளர்க்கக்கூடிய செடி தான். கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே ஒரு குண்டு மல்லி செடியாவது வைங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.